ஹாய் கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த இலந்தப்பழ ட்ரிங்க் எப்படி எடுத்துக்கணும்னு. வச்சுருக்கேன். பூண்டு 3 பல் இருக்குது, ஒரு 5 மிளகு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன் தயிரும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ ப்ரஷ் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கேன். இப்போ நான் இது இன்டேக் பண்ண போகிறேன். இது குடிச்சிட்டு டீ காஃபி குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். எல்லாமே ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான். ஆகாமல் தான் நான் குடிச்சிருக்கேன். அதாவது நான் 2 மந்த்ஸாக ரெகுலராக தான் இருக்கேன். ஸோ இது நம்ம 3 டேஸ் கண்டினியூஸாக குடிச்சு பார்க்கலாம். குடிச்சிட்டு இது வந்து பீரியட்ஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இர்ரெகுலராக இருக்குது, டேப்லெட் எடுத்துக்கிட்டால் தான் பீரியட்ஸ் ஆவாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால தான் இன்றைக்கி நான் எடுத்தேன். நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீரியட்ஸ் ஆகிட்டு 2nd டேஸில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் குடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாங்க பீரியட்ஸ் ஆகாமையும் குடிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் இது வந்து 2மே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கேன். 2 நாள் குடிக்கணும், குடிச்சிட்டு நான் பீரியட்ஸ் ஆனேனா இல்லையா அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். அதாவது இர்ரெகுலராக இருக்குது, பட் ஆனால் இப்போ நான் பீரியட்ஸில் தான் இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக 2nd டேலேருந்து எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக 3 டேஸ் குடிக்கணும் இது. ஓகேங்களா? பத்தியமாக இருக்கணுமா அப்படின்னா ஆமாம், பத்தியமாக தான் இருக்கணும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் மைல்டாகவும் லைட்டாகவும். நான்வெஜ் சாப்பிடாதீங்க. முட்டை சாப்பிட்லாமா? இது நான்வெஜ்ஜே வேணாம், அவ்வளோதான், வேணாம். ஒரு 1 வீக் இருங்க, எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடாமல் இது பண்ணாமல் இருங்க. ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி குடிச்சிட்டிங்க, எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் தயிரில் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சமாக காரம், அந்த மாதிரி புளிப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேளுங்க. ஹாய் கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த இலந்தப்பழ ட்ரிங்க் எப்படி எடுத்துக்கணும்னு. வச்சுருக்கேன். பூண்டு 3 பல் இருக்குது, ஒரு 5 மிளகு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன் தயிரும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ ப்ரஷ் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கேன். இப்போ நான் இது இன்டேக் பண்ண போகிறேன். இது குடிச்சிட்டு டீ காஃபி குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். எல்லாமே ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான். ஆகாமல் தான் நான் குடிச்சிருக்கேன். அதாவது நான் 2 மந்த்ஸாக ரெகுலராக தான் இருக்கேன். ஸோ இது நம்ம 3 டேஸ் கண்டினியூஸாக குடிச்சு பார்க்கலாம். குடிச்சிட்டு இது வந்து பீரியட்ஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இர்ரெகுலராக இருக்குது, டேப்லெட் எடுத்துக்கிட்டால் தான் பீரியட்ஸ் ஆவாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால தான் இன்றைக்கி நான் எடுத்தேன். நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீரியட்ஸ் ஆகிட்டு 2nd டேஸில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் குடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாங்க பீரியட்ஸ் ஆகாமையும் குடிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் இது வந்து 2மே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கேன். 2 நாள் குடிக்கணும், குடிச்சிட்டு நான் பீரியட்ஸ் ஆனேனா இல்லையா அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். அதாவது இர்ரெகுலராக இருக்குது, பட் ஆனால் இப்போ நான் பீரியட்ஸில் தான் இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக 2nd டேலேருந்து எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக 3 டேஸ் குடிக்கணும் இது. ஓகேங்களா? பத்தியமாக இருக்கணுமா அப்படின்னா ஆமாம், பத்தியமாக தான் இருக்கணும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் மைல்டாகவும் லைட்டாகவும். நான்வெஜ் சாப்பிடாதீங்க.